பிரேக் ஆயிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம ஃபெயிலே ஆகாம எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்க முடியாது. ஸோ நீங்க ஃபெயில் ஆறீங்க அப்படின்னா, நீங்க சோர்ந்து போய் உட்கார்றது தாங்க தப்பு. திருத்திட்டு நீங்க வந்துட்டு ஃபுல்லா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டரா இருக்கிறதுக்கு முக்கியமான தேவை வந்து உங்கள மார்க் கிடையாது. இது வந்து 11th 12th போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு தான் உங்க லைஃப் டிசைட் ஆகும். அதெல்லாம் கிடையாது. இது வந்து உங்களோட நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிற்காலத்தில் கிளினிக் போடும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த மார்க்கை யாருமே கேட்க மாட்டாங்க. உங்கள் கிளினிக் வரவங்களும் வந்து உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட ஸ்கில்ஸையும் வச்சு தான் வந்து உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்களா, எல்லாத்தையும் வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக